ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. காலையில் தான் உங்களுக்கு ரோகிணி வருது, அது தமிழுக்கு. ஆங்கில வருஷம் பிறக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறக்குது. இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம்? இந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்கும் போது 4ஆம் பாதம் இருந்தால் ரிஷப ராசியுடைய முதல் ஆரம்பத்திலேயே நேரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கவனமாக தெளிவாக கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வர்ற பாதிப்புகள் இந்த வருஷத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடலோரம் இருக்கிற மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வருஷம் ஒரு விபரீதமான நோயினுடைய பாதிப்பு இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது, தண்ணி பஞ்சம் வராமல் பார்த்துக்கணும். விவசாயத்து மேலே அதிக கவனம் செலுத்தணும். தண்ணி பஞ்சம் வராமல் பார்த்துக்கணும். என்ன நல்ல மழை வரும், அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பு பண்ணணும். இல்லாட்டி எல்லாம் போய் கடலில் தான் கிடந்துடும். இந்த வருஷம் வெயிலோட பாதிப்பு இருக்குது, மழையோட பாதிப்பு இருக்குது, பூமிகள் இதெல்லாம் நான் சொல்லி வந்திருக்கிறேன். கூட்டணி ஆட்சியிலையும் குழப்பங்கள் வரலாம், ரீஎலெக்ஷன் கூட வர வேண்டிய அளவுக்கு சோதனைகள் வரலாம். மிக கவனமாக இருக்கு. அப்போ என்னன்னா 2026 ஆன்மீகம் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம நாடு எங்கேயோ திடீர்னு ஒரு இந்த யுரேனியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கண்டுபிடிப்பாங்க. சில முக்கிய அரசியல்வாதிகள் சொத்துக்களை கம்ப்ளீட் முடங்குவாங்க. இப்போ பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மழையே இப்போ பார்ப்பீங்க இந்த வருஷம். ஏன்னா சனி மீனத்தில் இருக்காங்க. இந்த 2026 மிக கவனமாக இருக்கணும். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான வருஷம் அல்ல. நோயினால, அரசியலினால, இயற்கையினால பஞ்சபூதங்கள் கடும் கோபத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வருஷம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 உலகத்தில் அத்தனை ராசிக்காரர்களும் அத்தனை நட்சத்திரக்காரர்களும் அனைவரும் மக்கள் அனைவரும் சுபீட்சமாக இருக்க இந்த ஆண்டு இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டும். நிச்சயமாங்க ஐயா. ஐயா, இந்த 2026ஆம் ஆண்டு மக்கள் எல்லாருமே பலவிதமான ஆசைகளோடும் கனவுகளோடும் காத்திருக்காங்க. இந்த ராசிகளுக்கான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டு உலக அளவில் எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? இந்த 2026 ஆண்டு அப்படிங்கிறது 2026 எப்போ பிறக்குது, எந்த லக்னத்தில் பிறக்குது? முதல்ல லக்னம், ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்படி லக்னத்தை, அந்த குழந்தை பிறந்த உடனே தான் லக்னத்தை தொடுது, பூமியை தொடுது. இந்த பூமியை தொடும்போது தான் லக்னம் உற்பத்தி ஆகுது. அது மாதிரி ஒரு வருஷம் துவங்கும் போதும் அந்த வருஷம் துவங்கும் போது அது பூமியை தொடும்போது தான் அந்த லக்னத்தை எடுத்துக்கணும் நம்ம. அப்போ நீங்கள் கேட்குறது ஆங்கில வருடம். ஜோதிட சாஸ்திரம் தமிழுக்கு கட்டுப்பட்டது, தமிழ் ரீதியாக வர்றது தான். அது சூரிய உதயமானால் தான் அடுத்த நாள். ஆனால் ஆங்கில வருஷம் ராத்திரி 12 மணியை தாண்டினோடனே 12:01 பிறக்க ஆரம்பிச்சிடும். காலையில் தான் உங்களுக்கு ரோகிணி வருது, அது தமிழுக்கு. ஆங்கில வருஷம் பிறக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறக்குது. இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம்? இந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்கும் போது 4ஆம் பாதம் இருந்தால் ரிஷப ராசியுடைய முதல் ஆரம்பத்திலேயே, ரிஷப ராசியுடைய ஆரம்பமே வருஷம் பிறக்குது. அப்போ இந்த ராசி அற்புதமான ராசி. ரிஷபராசி அற்புதமான ராசி. நான் 12 ராசிகளுக்கு நம்ம சொல்ல போகிறோம் உலகத்தில். இது பொதுவான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷம். கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறக்குது, ரிஷப ராசியில் பிறக்குது. அப்போ இந்த கன்னியா லக்னத்தில் உபய லக்னத்தில் தான் பிறக்குது. அப்போ கன்னி 12 லக்னங்களில் கன்னியா லக்னம் ஒரு தனிப்பட்ட சிறப்புடையது. அந்த தனிப்பட்ட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சொன்னாதான் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. கன்னியா லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால திடீர் மாற்றம் அரசியலில் ஒரு நடிகர் முன்னேறி வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கலை சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு உள்ளது. இந்த லக்னத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது
லக்னாதிபதியோடு கூடியிருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 பேர் கூடியிருக்காங்க. அப்போ லக்னாதிபதி தான் புதன், ராசியாதிபதி சுக்கிரன். ஒரு அபூர்வ லக்னாதிபதி ராசியாதிபதி 2 பேரும் தனபாக்கியாதிபதியான சுக்கிரனோடு கூடியிருக்காங்க. அப்போ சூரியன் ராஜகிரகம். அந்த சூரியன் கன்னியா லக்னத்துக்கு விரயஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் வர்றாரு. அப்போ என்ன அரசியலில் கூட்டாட்சி தான் அமையும். தனி ஒரு கட்சி ஆட்சி அமைக்க இந்த கிரகங்கள் கூட்டு கிரகங்களுடைய அமைப்பு படி தெரியல, ஜோதிட சாஸ்திரப்படி தெரியல. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவர் வருவார், இவர் வருவார், இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க. இது நம்ம எண்ணங்கள். நம்ம எண்ணம் எப்போவுமே நம்ம மனதில் உலகத்தினுடைய ஆத்மா சூரியன் தான். நம்ம ஆத்மா சூரியன். அந்த ஆத்மாவினுடைய மனம் சந்திரன். ஆத்மா சூரியனும் மனம் சந்திரனும் அப்போ சூரிய சந்திரனுடைய நிலை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ சூரியன் விரையாதிபதியாக வர்றதுனால கூட்டணி ஆட்சி வர அரசியலில் பெரிய குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும், பல மாற்றங்கள் ஏற்படும். அதை அது நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்க ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிப்பார்ன்று. சாதாரணமாக சொன்னீங்கன்னா கடகலகணத்தில் பிறந்தவங்களாம் ராஜா தான்ட்டாங்க இல்லையா? அந்த கடகலகத்தில் முதல் பிறந்தவர் ராமன் தானே. அப்போ ராமன் உடனே அந்த பதவியை அவருக்கு தசரதர் சொன்னே பதவி எடுத்துட்டாரா? அந்த ராமனே 14 வருடங்கள் வனவாசம் போய் தான் சிம்மாசனம் ஏறினார் இல்லைங்களா? அப்போ கடகலகணம் பல சோதனைகளை, பல உழைப்பை, பல கஷ்டத்தை, பல போராட்டத்தை சந்திச்சு தான் சிம்மாசனம் ஏற முடியுமே தவிர நீங்கள் நினச்சோன்னே ஏற முடியாது. அதனால இப்போ கடகலக்கணம்னாலே அந்த யோகம் இருக்குது, அதுக்கு தகுந்தபடி உழைக்கணும். அந்த மாதிரி அரசியலில் அதுதான் மெயின். அரசியல் லக்னம்னா அதான் 2 லக்னம் இம்பார்ட்டன்ட் அரசியலுக்கு. ஆனால் அரசியலில் நிறைய போராட்டங்கள். இந்த எலெக்ஷன் டைமில் பிரச்சாரம் வரும்போது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இல்லாட்டி திடீர்னு போராட்டங்கள், விபரீதமான கலவரங்கள் எல்லாம் உண்டாகும். அது மட்டும் அல்லாமல் இந்த வருஷம் போர் எப்படியாவது போர் எந்த நேரமும் வரலாம். போர் பயம் இருக்குது. எங்கேங்கிறது வேறு விஷயம். எங்கேயாவது போர் வந்தே தீரும். இயற்கை சேதங்கள் இருக்குது. இயற்கை சேதம், புயல், மழை, கடல், எதிர்பாராத பல விதமான பாதிப்புகள் வரும். அப்போ நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். இப்போ நாங்கள் சில நாள் பாருங்க, ஒரு சில 1-2 நாட்களில் குறைஞ்சது ஒரு சில நாட்கள் உணவுக்கும் விளக்குக்கும் பயம், இருட்டுன்னு இருக்க வேண்டியது வரும். அதே மாதிரி உணவுக்கு பஞ்சம் வரும், சாப்பாட்டுக்கு கூட பஞ்சம் வரும். இந்த 2-3 நாள் அந்த கிரக நிலைகளுடைய பாதிப்பு. அப்போ என்ன சொல்லுவோம்? அப்படி வந்தால் என்ன செய்யணும்? ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும். லக்னத்துக்கு 4 கிரகங்கள் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அங்கே ராஜகிரகம் இருக்குது. ராஜகிரகத்தோட கமாண்டிங் போர் கிரகம் செவ்வாய் இருக்கார். சூரியன் ராஜா, செவ்வாய் போர் கிரகம் கூட இருக்கார். அங்கே தனபாக்கியாதிபதி இருக்காங்க, லக்ன ஜீவனாதிபதியும் இருக்காங்க. குரு பார்க்குறார் 7ஆம் பார்வையில். அதனால் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கவனமாக, தெளிவாக, கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வர்ற பாதிப்புகள் இந்த வருஷத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடலோரம் இருக்கிற மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல் கடலோர பகுதியில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் ஒரு விபரீதமான நோயினுடைய பாதிப்பு இருக்குது. இதை கொரோனா வரும்போதும் நான் சொன்னேன். ஒரு சிலர் பேசுகிறாங்க, கொரோனா வந்தது யார் சொன்னான்னு. யார்கிட்ட சொல்லணுங்க? கொரோனா வருதுன்னா யார்கிட்ட சொல்லணும்? சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட சொல்கிறது? யார் கேட்குறீங்களோ அவங்கள தான் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க சொல்ல முடியும். வெளியில் போய் வால் போஸ்ட் அடித்தா நாங்கள் ஒட்ட முடியும். அப்போ இந்த தடவை இப்போ சொல்கிறோம் பாருங்களேன், இந்த வருஷம் ஒரு விபரீதமான நோயினுடைய பாதிப்பு இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ தங்கம் வெள்ளி எல்லாம் ஏறும். இதை எல்லாரையும் தாண்டி ஒன்று ஏறும் ரியல் எஸ்டேட். இப்போவே ஏதாவது முயற்சி பண்ணி நிலங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு இந்த வருஷத்தில் ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. அதனால் விவசாயிகள் மிக கவனமாக இருக்கணும். தூரதேச பிரயாணம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த நேரம் என்ன பாதிப்பு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது, தண்ணி பஞ்சம் வராமல் பார்த்துக்கணும். விவசாயத்து மேலே அதிக கவனம் செலுத்தணும். தண்ணி பஞ்சம் வராமல் பார்த்துக்கணும். என்ன நல்ல மழை வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பு பண்ணணும். இல்லாட்டி எல்லாம் போய் கடலில் தான் கிடந்துடும். இந்த வருஷம் புயலோட பாதிப்பு இருக்குது, மழையோட பாதிப்பு இருக்குது, பூமிகள் இதெல்லாம் நான் சொல்லி வந்திருக்கிறேன். 2014 ஒவ்வொரு தடவையும் வருஷத்தில் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நடந்திருக்குது.
நம்ம டிவியில் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். அது இன்றைக்கி தங்க விலையும் நாம் அதில் தான் சொன்னோம். நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறது அதுதான் சொன்னோம். அப்போ இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னா வழக்கு, தேவையில்லாத வழக்கு, வியாஜம் வரும். அரசியலில் மூத்த தலைவர்கள், மூத்தவங்க, அனுபவப்பட்டவங்க தான் கூட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். முதல்ல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வழக்கு வியாஜங்கள் கண்டிப்பாக வராமல் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அமெரிக்கா வரி விதிப்பு இதோடு இல்லை, இன்னும் மேலும் மேலும் வரி விதிப்பு தொல்லைகள் அமெரிக்காவினால நாட்டுக்கு ஏற்படும். அதுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நாளுக்கு நாள் இன்றைக்கி என்ன நாளைக்கு என்னன்னு இல்லாமல் டே பை டே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வரியை. யார்? அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அந்த மாதிரி நிலை வரும். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு ஏற்கனவே முதல்ல இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடக்கும். ரெண்டாவது, கடலில் புயல் உருவாகிற வாய்ப்பு இருக்கிறதுனால கடலோரம் இருக்கிறவங்களாம் எச்சரிக்கையாக பாதுகாப்பான இடத்துல இருக்கிற தென் திசை மாவட்டம் சவுத், ஏன்னா அங்கே செவ்வாய் 4 இருக்கார். செவ்வாய் 4 இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த செவ்வாய் சவுத்துக்கு அதிபதி. தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க வீடுகள், கடைகள், வியாபாரங்கள், கட்டடங்கள் இதெல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும். இந்த வருஷம் கட்டட சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டுக்காரர்களுக்கு தான் நல்ல இது இருக்கும். அப்போ ரியல் எஸ்டேட் நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம், நான் ஒரு தடவை சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கும், விவசாயம் பண்ண முடியாத பூமி, அது மேட்டா காடுன்னு சொல்லுவாங்க. விவசாயம் பண்ண முடியாத புஞ்சைன்னு சொல்கிறது உண்டு. அங்கே தண்ணி மழை வந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். மழை வந்தாலும் விவசாயம் பண்ண முடியாத பூமியும் வச்சுருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விவசாயிகள். ஆனால் அதுக்கு திடீரென ஒரு எதிர்காலம் பிரகாசமாக வரும்னோம். அப்போ தான் ரியல் எஸ்டேட் வந்தது. அதெல்லாம் லே அவுட் போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நினச்சி கூட அவங்க பார்க்க முடியாத அளவு அதுக்கெல்லாம் விலை வந்தது. அந்த மாதிரி ஒரு பூமிக்கு இப்போ ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தது மற்ற தேசங்களுக்கு மத்தியில் இத்தனை நாடுகள் இருந்தாலும் அதுகள் மத்தியில் நம்ம இந்தியா உயர்ந்து தான் வருமே தவிர ஒரு நாளும் இந்தியா தாழ்ந்து போகாது. அரசியலில் எதிர்பார்த்தபடி யார் நினைச்சாலும் தனி ஆட்சி அமைச்சு முடிக்க முடியாது. கூட்டணி ஆட்சியிலையும் குழப்பங்கள் வரலாம். ரீஎலெக்ஷன் கூட வர வேண்டிய அளவுக்கு சோதனைகள் வரலாம். மிக கவனமாக இருக்கும். அப்போ என்னென்னா ஒருத்தர் விவாதம் பண்ணிக்காமல் பகை பாராட்டாமல் இருந்தால் தான் ஆட்சி நடத்த முடியாது. ரீஎலெக்ஷன் கூட வர வாய்ப்புகள் வந்துடலாம். ரெண்டாவது, இந்த தடவை யார் ஆற்றாலும் அதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் நான் சொல்லவே வேண்டாம், 26நாலே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. யார்கிட்ட சொன்னாலும் 26 ஒரு டேஞ்சரஸ் நம்பர். 26ங்கிறது A to Z 26 தான். 27க்கு எழுத்து இல்லை. ஆனால் 27 நட்சத்திரம் நமக்கு இருக்கு. அப்போ இந்த 26 உலகளாவிய நிலையில் பார்த்தா கொஞ்சம் சோதனையான காலம்தான். 2026 ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? 2026 ஆன்மீகம் தான் நமக்கு பாதுகாப்பு. இப்போ ராசியில் ஒவ்வொரு ராசியில் எந்த விஷயம் 2026 12 ராசிக்காரர்களும் அங்கே கிரகம் இருக்குது, இங்கே கிரகம் இருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் இறைவனுடைய பாதார சரணம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்தெந்த ராசி எவ்வளவு பலனுள்ளதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் நீங்கள் அது மாதிரி இருக்கிறதுனால 11ஆம் வீடு இந்த லக்னத்துக்கு சந்திரனுடைய வீடு. லக்னம் கன்னியா லக்னத்துக்கு சந்திரனுடைய வீடு 11ஆவது வீடு. அவர் வீட்டுக்கு 11ல் இருக்கார். அதனால் இது அபரிமிதமான யோகத்தை தான் கொடுக்கும். எல்லாருக்கும் பெரிய பாதிப்புன்னு கொடுக்காது. இப்போ இருட்டு வந்தால் என்ன செய்கிறோம்? ஒரு விளக்கேற்றுறோம், ஒரு திரியேற்றுறோம். அதுபோல் நம்ம தெய்வத்துக்கு ஒரு திரியேற்றுறோம். தீபம் நம்ம இருட்டுக்கு தேவன் எல்லா பரிகாரங்களும் இறைவனுக்கு தீபம் ஏற்றுறதுல இருக்குது. தீப தரிசனம்னு எதுக்காக? அந்த தீபம் ஏற்றும் போது அந்த இருள் எப்படி போகுதோ அது மாதிரி அவங்க தோஷங்கள் போயிடும். அப்போ இந்த கன்னியா லக்னம் ரிஷபராசி கன்னியா லக்னம் மகாவிஷ்ணு. இப்போ மிருத்யுஞ்ச ஹோமம் இந்த வருஷம் சில மரண பயங்கள்லாம் இருக்கும் பொதுமக்களுக்கு பொதுவாக உலகளவில். அப்போ எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பூமி, நிலம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் இது மாதிரிலாம் ரொம்ப சேஃபாக இருக்கணும். இப்போ ஒரு 2 மாடி அன்றைக்கு ஒரு சூழ்நிலை 2 மாடி தான் கட்டியிருப்பாங்க. இப்போ திடீர்னு இன்னொரு மாடி கட்டலான்னு கட்டுவாங்க. அப்போ நில அதிர்வு ஏற்படும். நீங்கள் கட்டும் போதே எத்தனை மாடி கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு போடணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தண்ணி இருக்குது, தண்ணியே இல்லாமல் இருக்காது. ஒரு அளவுக்கு கீழே போனால் தண்ணி இருக்குது. அப்போ அந்த கட்டணத்தினுடைய நில அதிர்வுகள் பாதிப்பு அதோட பார்த்துக்கணும். குரு புதன்
இந்த குரு புதன் 2 பேரும் பாருங்க பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. குரு புதன் வீட்டில் இருக்கார், புதன் குரு வீட்டில் இருக்கார். இந்த பரிவர்த்தனை ஒரு அற்புதமான ஒரு பலச்செய். குரு பார்க்கில் கோடி தோஷம் நிவர்த்தின்னாங்க. அப்போ குரு வந்து இந்த 4 கிரகத்தையும் பார்க்குறாரு. அப்போ தான் நின்ற வீட்டோடையும் பார்க்குறாரு, மற்ற கிரகங்கள் 3 பேரையும் பார்க்குறாரு. ஆக சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனை குரு பார்க்குறாரு. 5ஆம் பார்வை, முதல் பார்வையில் 5ஆம் பார்வை அவருக்கு உண்டு. மிதனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? லக்னம், வருஷம் துவங்கக்கூடிய லக்னத்தினுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தை பார்க்கும்போது படத்துக்கு எந்த விதமான பஞ்சங்கள் இல்லாத அளவுக்கு படத்துக்கு முன்னேற்றம் வரும். அதுக்கு அந்த பட முன்னேற்றத்தோடு அல்லாமல் நம்ம நாடு எங்கேயோ திடீர்னு ஒரு இந்த யுரேனியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு பெரிய, ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் உங்களுக்கு, இந்த இதில் கிடைச்சதா இல்லைங்கிற, ஏற்கனவே ஒரு தடவை கேள்வி. இப்போ அதுக்குண்டான ஒரு குகை மாதிரி ஒரு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி இந்தியா கண்டுபிடிக்கும். சட்டத்துறை பார்த்திங்கன்னா வழக்குகள் நிறைய வராமல் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான இப்போ வழக்கெல்லாம் வந்ததுன்னா சரியான தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள் சிம்மாசனம் ஏறுவாங்க. யோசிக்காமல் ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணி தீர்ப்பு சொல்லக்கூடிய நியாயமான சத்தியமான நீதிபதிகள் சிம்மாசனம் ஏறுவாங்க. அடுத்து நவரத்னம், தங்கம், வெள்ளி போன்ற உலோகப் பொருட்கள் எல்லாம் தாறுமாறா எப்போ எவ்வளவு ஏறுன்னு தாறுமாறாக இறங்கும். அதனால் நீங்கள் அது நம்ம சக்திக்கு உண்டான அளவு பாதுகாப்பு பண்ணி வைக்கிறது நல்லது. சில முக்கிய அரசியல்வாதிகள் சொத்துக்களை கம்ப்ளீட் முடங்குவாங்க. பல திட்டங்கள் நிறைவேற்ற தாமதமாகும். அரசாட்சியில் திட்டங்கள் நிறைய சொல்லிட்டு அது நிறைவேற்றுறதுக்கு தாமதமாகும் கொஞ்சம். 2வது அக்னி பயம். இந்த அக்னி பயம் வராமல் பார்த்துக்கணும், மிக முக்கியம். அதாவது இப்போ அடுப்புக்கிட்ட வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துடுறாங்க, ஏதோ ஒரு இதுக்கு வர்றாங்க, யாரை கூப்பிட்டாங்க, கதவை தட்டாங்கன்னு வர்றாங்கன்னு வச்சுங்க, நம்ம அடுப்புக்கிட்ட வேலை செஞ்சதை மறந்துடுவாங்க. அப்போ சாதாரண வீடு மட்டுமல்ல, பல அக்னி சம்பந்தப்பட்ட ஸ்தாபனங்கள் கூட மிக கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், அது இப்போ நடந்திருக்குது, அந்த விபத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த விபத்து வராமல் பார்த்துக்கணும். தீயினால் பெரிய நஷ்டம் இருக்குது. இப்போ பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மழையே இப்போ பார்ப்பீங்க இந்த வருஷத்தில். ஏன்னா சனி மீனத்தில் இருக்கார். அப்போ மீனத்தில் இருக்கிற சனிக்கு நான் சொன்னேன், அப்போவே சனி பயிற்சியில் நான் சொன்னது அத்தனையும் இப்போ நடந்திருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இப்போ சனி மீனத்தில் இருக்கிற இந்த 2 வருஷமும் சோதனையான காலம்தான். அப்போ அகால வேலையில் போனாங்கன்னா எங்கேயாவது இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இதில் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இத்தனை விமானம் என்னைக்காவது நின்றுதா? அப்போ ஆகாய மார்க்க எந்திரங்கள் பாதிக்கும். இப்போ மாறி இருக்குது. அந்த மாதிரி இதில் இப்போ அதே மாதிரி தான் ஏற்படும். இரவு நேர பயணங்களில் போனால் எங்கேயாவது ஏடாகுடமாக சிக்கிக்குவாங்க, ஆபத்து வரும். ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக, ரொம்ப போனதில் சொன்னால் கவனமாக இருக்கணும்னு சொல்லி தூரதேச பிரயாணம் செல்பவர்கள் கவனமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னோம். இப்போ நடந்ததா இல்லைங்களா காஷ்மீரில் ஒரு போர் வந்துருச்சுல்ல? அப்போ என்னென்னா ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நாங்கள் சொல்ல முடியும். அதுதான் ஆங்கிலத்தில் சொன்னால் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு. நம்ம எதையுமே முடிவெடுக்க முடியாது. எல்லா முடிவும் இறைவன் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வரக்கூடாது, அப்பா அம்மாக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்தில் வரக்கூடாது, பெண் வீட்டார் ஆண் வீட்டாரால் வரக்கூடாது. விளையாட்டா சின்ன விஷயம் சாதாரணமாக பேசுகிறதுல அந்த பேச்சு விவகாரம் அவங்க வாழ்க்கையை பாதிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொன்ன திரும்ப 7 வருஷத்திற்கு எந்த விதமான வாக்குவாதமும் நம்ம குடும்பத்தில் ஏற்படும் போது விவாகரத்துக்கள் ஆகும். ஒரு வருஷம் பேசும்போது இது விவாகரத்து வருஷம்னு சொன்னேன், வந்துதான் இல்லைங்களா? இப்போவும் விவாகரத்து வருஷம்தான். ஏன்னா இந்த 7 வருஷத்துக்கு விவாகரத்து வராமல் பார்த்துக்கணும். அதை சொல்லுவாங்க, அரசரை நம்பி புருஷனை கை விட்டாங்கங்கிற மாதிரி. அதனால் நம்ம மிக கவனமாக இருக்கணும். ஒருத்தர் எப்போவுமே இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, லக்னம் பெண்ணோட லக்னம். இந்த வருஷம் பெண்ணோட லக்னத்தில் தான் பிறந்திருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்களுடைய கௌரவம் பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, யாருடைய கௌரவம் பாதிக்கக்கூடாது, பாலியல் வராமல் பார்த்துக்கணும், போதைப் பொருள்களுடைய விஷயத்தில் கவனமாக. இதெல்லாமே இந்த வருஷத்தில் விபரீதமான நிலையை கொண்டு போய்விடும். இந்தியாவுக்கு அந்நிய நாடு, வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு நிறைய பொருளுதவி, பண உதவி, மற்ற
தொழில் துவங்கிறது இந்த மாதிரி உதவிகள்லாம் நிறைய கிடைக்கும். இந்த 2026 மிக கவனமாக இருக்கணும். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான வருஷம் அல்ல. நோயினால், அரசியலினால், இயற்கையினால் பஞ்சபூதங்கள் கடும் கோபத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வருஷம். அப்போ பஞ்சபூதத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்ந்தாகணும். சனி மீனத்துக்கு வந்துட்டார். அதிக கூட்டம் கூடுகிற இடங்களில் ஆபத்துக்கள் காத்திருக்கும். அப்போ இப்போ நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பீங்க? இயற்கை மாறி அடிச்சதுன்னா யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும் உங்களுக்கு? அது மாதிரி நம்ம இயற்கைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதனால நான் போன தடவை சொன்னேன், நீங்கள் தான் கேட்டீங்க பேட்டி, நல்லா கவனமாக நிசர்க தேவோபவ அப்படின்னு சொல்லுங்கன்னு. வீட்டில் விளக்கேற்றி வச்சு நிசர்க தேவோபவன்னு சொன்னால் இயற்கை கடவுளை வணங்குகிற பஞ்சபூதத்தை வணங்கணும். நிசர்க தேவம்னா இயற்கை கடவுளை வணங்குறேன்னா தேர்ந்து போச்சு. அப்போ இந்த வருஷம் மிக கவனமாக இருக்கக்கூடிய வருஷம். உலகத்துக்கு, உலக நாடுகள் பூரா மிக கவனமாக இருக்குது. எந்த நாடுன்னு அல்ல, எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போர் வரலாம், எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் இயற்கை சேதம் வரலாம். அப்போ அவங்கவுங்க தக்க பாதுகாப்பு பண்ணிக்கணும். நிச்சயமாங்க ஐயா. இந்த 2026 உலக அளவில் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் மக்கள் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன செஞ்சோம்னா வெற்றி பெறலாம், எதில் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தகவலாகவே இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி. எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். மூத்தே கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலை மகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.